السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. சங்கைமிகு இவ்விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வைக்கின்ற எங்கள் மதரசாவின் நிர்வாக பெருமக்களே, ஜாமியா பள்ளிவாசலின் நிர்வாக பெருமக்களே, ஆலிம் பெருந்தகைகளே, தாய்மார்களே, ஒரு முறை நான் பள்ளியில் தொழுதுவிட்டு உள்ளே வருகின்ற பொழுது ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். நம் எல்லோருக்கும் பிரியமான கண்ணியமான நூருல்லா ஹஜ்ரத் அவர்கள் யதார்த்தமாக அந்த அடுத்த ஹாலிலே என்னை எதிர்பார்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தொழுது விட்டு வருகின்ற பொழுது ஹஜ்ரத்தை பார்த்து முசாஃபா செஞ்சேன். அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் நின்று பேசிக் கொண்டிருப்பதை கவனிக்காத சிறிய மாணவர்கள் அப்படியே ஓடிட்டு வரலாம். ஒருத்தன் ஹஜ்ரத் மேல இடிக்கிறான், இன்னொருத்தன் ஏன் மேல இடிச்சுட்டு போறான். அது ஏன் மேல இருக்கிறது சகஜமா நடக்கும். ஏன்னா எனக்கும் மாணவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு கோபம். அந்த சிறுவனை கூப்பிட்டு அதட்டுகின்ற பொழுது ஹஜ்ரத் அவர்கள் மோல்சா அப்படி கையை பிடிச்சிட்டாங்க. என்னை அந்த சிறுவனை திட்ட விடவில்லை, கண்டிக்க விடல. பிள்ளையெல்லாம் பாக்குறாங்க, அந்த மாதிரி அதை நீங்க இருங்க. என் கையை பிடித்துக் கொண்டு அந்த சிறுவனை அழைத்து, தம்பி நல்லா இருக்கீங்களா, எந்த ஊரு, உங்க பேர் என்ன அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசினாங்க. பேசிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டு போனா, என் முன்னாலே வச்சு ரொம்ப கண்ணியமா பேசுறீங்களே. அதுதான் ஒரு பெரிய பெரிய மனிதருக்குண்டான ஒரு அடையாளத்தை நான் ஹஜ்ரத் அவர்கள்ட்ட பார்த்தேன். அப்ப ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க, அந்த சிறுவரை அனுப்பிவிட்டு சொன்னார்கள், மோல்சா, இந்த சிறுவர் இங்கே ஓதி ஹாஃபிலாகி பட்டம் பெற்று நாளை இதே மதரசாவின் நாசிராக வரலாம் அல்லவா. அவங்க சொன்ன வார்த்தை. இதே ஜாமியா பள்ளிவாசலில் தலைமை இமாமாக வரலாம் அல்லவா. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகத்தை கற்பனை பண்ணிக்கங்க, சரத்துவாரத்தை கற்பனை பண்ணிக்கங்க. அவங்க சொன்னாங்க, நான் அந்த சிறுவரை வாழ்க போங்க என்று கண்ணியமாக அழைத்தது, நாளை இவர் இந்த மதரசாவின் உஸ்தாதாகவோ அல்லது பள்ளியின் இமாமாகவோ வருவார், எனவே நான் அவரை கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொன்ன வார்த்தை உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் நறுக்குது. அவங்க எவ்வளவு தொலைதூர சிந்தனை. சிறுவர்கள் விளையாடுவாங்க, போவாங்க, சண்டையிடுவாங்க. ஆனா ஏன்னா நமக்கு
இப்னுல் சேர்ந்த ஒரு சிறு மாணவர் மதுரை தொழிலுக்கு பிறகு என் ரூமுக்கு வருகிறார். நான் மதுரை ஈஷாவிலே ரூம்ல இருப்பேன். வந்தவர் சொன்ன வார்த்தையை கையை பிடித்துக் கொண்டு, ஹஜ்ரத், நீங்க இந்த மாசாவுக்கு போயிடாதீங்க. ஏன் எனக்கு சொல்றான், இந்த மாசாவுக்கு போயிடாதீங்க, நீங்கள் கடைசி வரை இருக்க வேண்டும். என்னுடைய நீயத் அதுதான். நான் இந்த ஊரில் இருந்து கடைசியாக போக வேண்டுமையானால் என்னுடைய ஜனாசா தான் ஊருக்கு போக வேண்டும். அதையும் மீறி அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் இருக்குமையானால் அது நம் கையில் இல்லை. அந்த சிறுவர் சொன்னார், நான் கேட்டேன், ஏன் தேவையில்லாமல் இந்த வார்த்தை ஏன் பதிவு செய்கிறார்? அவன் சொன்னான், சின்ன பையன், இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். இந்த இடம், இந்த வாசல் வரக்கூடிய இடம், நபியை கனவில் பார்த்தேன். நபிக்கு பக்கத்திலே நீங்கள் நின்று வருகிறீர்கள். நபிக்கு பக்கத்திலே நீங்கள் நின்று வருகிறீர்கள். நான் வளமையாக ஓடி வருவது போல் ஓடி வந்தேன். என் கையை பிடித்துக் கொண்டீர்கள். எனவே நீங்கள் போக வேண்டாம். எனக்கு அப்பொழுதுதான் நூறுலாசத்துடைய ஞாபகம் வந்தது. சிறு பிள்ளை இன்றைக்கு அந்த வயதுக்கேற்ற சில சேட்டைகள், விளையாட்டுகள் இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னால் கூட நம்ம சரத்லாசமான பையன் இஷா தொழுகைக்கு பிறகு நான் ரூமிலே சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்ற பொழுது ரூமுக்கு நல்ல தாளம் சவுண்ட் கேட்குது. ஏயா வரமான தோற்றுவார், அற்புதமான ஒரு தாளம். நானும் பொறுத்து பார்த்தேன், சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். பொறுமை தாங்கல. வேகமா எழுந்து வந்து யார் பார்த்துட்டா வந்துட்டான். பொய் சொல்லல, தப்பிச்சு ஓடல. நான் தான் உண்மையிலேயே 2வது சகோதரன் அடிச்சதே கிடையாது. அடித்தது குச்சி ஒடிஞ்சு போச்சு. அஜித்தான் தெரியாது, குச்சி ஒடிஞ்சு. அதற்கு பிறகு மறுநாள் பதிவு தொழுகைக்கு ஜமாத் நாங்கள் தனியா தொழுவோம். தொழுது உட்கார்ந்து போது நான் திரும்பி பார்த்தா பையன் உட்கார்ந்துருந்தான். எனக்கு மனசு கொஞ்சம் நெருடல், அடிச்சு போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் நூறுலாசம் ஞாபகம் தான் வந்துச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா அப்படிதான் செஞ்ச, நல்லா தாளம் போடுவியா? அவன் சொன்னான், எங்க வாப்பா சலங்கை இல்லாத தப்சு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் பாட்டு படிக்கும் போது அவங்கதான் ரசூலா பத்தி இஷ்கே ரசூலாவை ரொம்ப காதல கவிதை எழுதுவாங்க, படிப்பாங்க. அதுக்கு நான் தாளம் போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலேயே நான் நொந்து போய்விட்டேன். ஏன் இவளை அறிந்தோம்? பெருமைக்கு சொல்லவில்லை. அவன் தாளம் போட்டது என்பது எங்கோ ரசூலுல்லாவோடு அந்த தொடர்பில் இருக்கிறது, நபியோடு தொடர்பில் இருக்கிறது. நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கவலைப்பட்ட. அப்ப ஒரு மனிதன் சிறுவரோ பெரியவரோ அவருடைய தோற்றத்தை வைத்து, அவருடைய சில வெளிப்படையான செயல்பாடுகளை வைத்து நாம் குறை காண்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தான். அங்கே அல்லாஹ் யாரோ ஒருவரை வைத்திருக்கலாம். இந்த இல்லை நாளை நம்ம சமுதாயத்தை வழிநடத்துகின்ற இடத்தில் அவர் இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவேற்றி வந்தேன். ஆனா மரியாதைக்குரிய தங்கள் எடுத்து வந்துட்டாங்க. சலவாத் மஜ்லிஸை பொறுத்தளவில் இங்கே வருகை வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ விதமான தேவைகள், கஷ்டங்கள், நாட்டங்கள் இருக்கும். நாம் இதை கலந்து கொள்கின்ற பொழுது இப்போது நியத்து வைக்க வேண்டும், யா அல்லாஹ் அடுத்த வருடம் இந்த மஜ்லிஸிலே நாம் கலந்து
இன்றைக்கு கூட இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய அனுபவசாலிகள் இருக்கலாம். எனக்கு அதுதான் ஆசை. சென்ற வருடம் எந்த ஆஜத்தோடு உட்கார்ந்து இருந்து இந்த வருடம் அந்த ஆஜத்து நிறைவேறி இருக்கிறதோ அவர்களை கூப்பிட்டு இந்த வேலைகளை பேசுபவர்கள் அவருடைய அனுபவங்களை வைத்து சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அந்த ஸலவாத் மஜ்லிஸிலே இன்னும் ஈடுபாடு ஆர்வம் ஏற்படும். ஏன்னா ஸலவாத்தை மிஞ்சிய ஒரு மருந்து இல்லை. அதை யார் எவ்வளவு நம்பிக்கையோடு அதை செய்தார்களோ அவங்களுக்கு அதுல பிரயோஜனம். சமீபத்தில் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு சகோதர மதத்தை சேர்ந்த பெண் அந்த அம்மா சொல்லுது, நீங்க பஜ்ர் தொழுதுட்டு ஸலவாத் ஓதிட்டு 100 தடவை யாரத்தையும் ஓதி தண்ணீரிலே ஊதி நீங்கள் குடியுங்கள், உங்களுடைய நோய்கள் குணமாகும் என்று சொல்றது யாருன்னா சகோதர சமுதாயத்தை ஒரு பெண் உருதுல பேசுது. அந்த அம்மா சொல்லுது, நான் யூடியூப்ல இது சம்பந்தமா நான் சர்ச் பண்ணும்போது யாரத்தையும் திக்கிற பார்த்தேன், அதனுடைய பயன்பாடுகளை பார்த்தேன், நான் தினமும் ஓதிக்கொண்டு வருகிறேன், அதன் பயனை நான் அடைகிறேன். அதனால இந்த மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய நாம் அடுத்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்குள்ளால் யா அல்லாஹ் எனக்கு இன்னென்ன தேவைகள் இருக்கிறது, இன்னென்ன நாட்டங்கள் இருக்கிறது, அந்த தேவைகளை நாட்டங்களை இந்த ஸலவாத்தின் பொருட்டால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எனக்கு நிறைவேற்றித்தா என்று நாம் உறுதியோடு மனமுருகி நாம் இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கைவிட மாட்டார்கள். இறைநேசர்களான வழிமாறுகள் கைவிட மாட்டார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக என்று நல்ல நேரத்தில் துஆ செய்து விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹி தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ